பீகார் சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா நடக்கிறது 2 கட்டங்களாக. இப்போது பாஜக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேட்பாளர்கள் முதற்கொண்டு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா, இந்த பக்கம் காங்கிரஸ்ல ஒரு அமைதியா இருக்க காரணம் என்ன சார்? இல்ல. நீங்க 2 ஃபேஸா நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு பீகாரினுடைய தன்மை தெரிஞ்சுக்கோங்க. பீகார்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, 30 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய சதவிகிதம் 60. 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய சதவீதம் 40. இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. அதாவது பெரியவங்க இல்லை அப்படின்னா, அதாவது மருத்துவம் சரியா இல்லைன்னா, வாழ்க்கைக்கு அர்த்தம் தெளிவாக இல்லைன்னா தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். 30க்கு கீழே இருக்கிறவங்க வெளி மாநிலங்களில் போய் வேலை செய்கிறாங்க. அப்படி ஒன்றும் மோசமா அப்படியே பீகாரே காலி பண்ணிட்டு வெளி மாநிலங்களுக்கு போயிடல. தமிழ்நாட்டில் எத்தனை பேர்? 6.5 லட்சம் பேர். அதில் பீகார் மட்டுமா? உத்தரப்பிரதேஷ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் சொல்வீங்க. 7.5 கோடி வாக்காளர்கள் 6.5 லட்சம்ங்கிறது என்ன? ஒன்றுமே கிடையாது. ஸோ அதன் அடிப்படையில் பேசாதீங்க. ஆனால் பீகார்ல இந்த யூத் அப்படிங்கிறது ஒரு வரம். ஆனால் பெரியவங்க 30 வயதுக்கு மேல ஆயுள் பெருசா இல்லைங்கிறது ஒரு சாபம். நம்பர் 1. 2வது, தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா கிழக்கு மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்களினுடைய தனிநபர் வருமானமும் கடன் எல்லாம் ஒண்ணுதான். தமிழ்நாடு பூரா எல்லாருக்கும் கடன் ஒண்ணுதான். ஆனால் வருமானமும் மேற்கு வடக்குல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வருமானமும் 1க்கு 2 அல்லது 1க்கு 3ங்கிற அடைவில் இருக்கு. பீகார்ல இது இன்னும் மோசமா இருக்கு. பாட்னாங்கிற அந்த தலைநகரை சுற்றிய இடங்களுக்கு மட்டும் 2.5 லட்சத்துக்கு இருக்கு தனிநபர் வருமானம். அதே பாட்னாவை தாண்டி நீங்க பீகாருக்குள்ள போனீங்கன்னா வெறும் 60,000 இருக்கு. 4க்கு 1. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதை நீங்க அப்கிரேட் பண்ணி ஆகணும். இப்ப 10 வருஷமா பிஜேபி ஆட்சி தானே நடக்குது. நீங்க சரி பண்ண வேண்டியதானே. சும்மா எதுக்கு காங்கிரஸ்ன்றீங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசம் பீகாரும், உத்தரப்பிரதேஷ் இவங்க இந்திரா காந்தி குடும்பம் ஓட்டு போட்டுருங்கிறதுனால ஓரளவுக்கு அதை பண்ணாங்க. ஆனால் அங்கே நடந்துகிட்டு இருந்தது எல்லாமே கூண்டாராஜ்னு சொல்லுவாங்க. இங்கே ஜங்கல் ராஜ், காட்டு தர்பார் தான் நடந்துட்டு இருந்தது. இதை பொறுத்த வரைக்கும் யாதவ் இஸ்லாத் 31% தான். யாதவ் இஸ்லாத் தவிர இருக்கக்கூடிய மக்கள், அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்டா இருக்கட்டும், அல்லது அப்பர் கிளாஸா இருக்கட்டும், அல்லது நான் யாதவ்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட 60% மேல இருக்காங்க. இப்ப இந்த யாதவ் இருக்கவங்க தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. எந்த விதத்திலும் அந்த பீகார் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. காஸ்ட் சென்சஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பெருசா ஒன்றும் உண்மை தெரியல. பிரிட்டிஷ் காலத்துல என்ன எடுத்தீங்களோ அதே தான் வளர்ந்து வந்தது. ஓரிரு சதவிகிதங்கள் இங்கே அங்கங்கிறத தவிர. ஸோ அதுவும் பெரிய மாற்றத்தை கொடுக்கல. பீகார்ல இந்தியாவிலேயே ஃபேக்டரிஸ் ரொம்ப 5% ஃபேக்டரிஸ் தான் இருக்கு. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிக உற்பத்தி சாலை ஃபேக்டரிஸ் இருக்கிற மாநிலம். பீகார் இருக்கிறதுலே கம்மியா இருக்கிற ஒரு மாநிலம். இந்த மாதிரி ஒரு செட்டப்ல அங்க என்ன மாதிரியான ஆட்சி தொடர்ந்தால் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பார்க்கணும். பிஜேபியோடைய ஆட்சி அங்க ஏன் வரலன்னு நீங்க கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல வந்த சுஷில் மோடியை கூட இல்ல வேணாங்க, நிதிஷ் பார்த்துக்கிட்டோம், அவர் நேர்மையான மனிதர் அப்படியே இருக்கட்டும்னு ஏன் விட்டுருக்குன்னா, ஒரு மாநிலத்தில் ஒரு மக்களால் பாராட்டப்படுகின்ற ஒருத்தர் நேர்மையானவராக இருக்கிறாருன்னா அவர் அப்படியே விட்டுருங்க. அதுல ஒன்றும் தப்பு பண்ணாதீங்க. அதை எப்படியாவது அந்த ஆட்சியை கைப்பற்ற வேண்டும்னு நினைக்காதீங்க. இப்படிதான் பிஜேபி அணுகுதுங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதனாலதான் சீட் ஷேரிங்ல கூட 101 அடிப்படையில் போயிருக்கு. ஸோ பீகார்ல இதை தவிர இருக்கக்கூடிய ஒரு 1-2 நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொன்னா, மத்திய பிரதேசிலேயோ கேரளத்திலேயோ ராஜஸ்தான்லேயோ 30க்கு கீழே இருக்கிறவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையற்ற நிலைமைங்கிறது 35%, 30% இருக்கு. அதாவது 10 பேர்ல 3 பேர் வேலை இல்லாம இருக்காங்க. இது இளைஞர்கள் அப்படிங்கிறதுக்கு. ஆனா பீகார்ல அப்படி இல்லை. 16% தான் இருக்கு. 100க்கு 16 பேர் தான் வேலை இல்லாம இருக்காங்கிற அடிப்படையில் இருக்கு. ஸோ இது நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பீகார்ல நிறைய உற்பத்தி வரணும். பள்ளி படிப்பு ஆழ உள்ள போய் சேரணும். படித்தால் தான் உனக்கு அறிவு வளரும். படிச்சா அறிவு வரும்னா படிச்சவங்களாம் அறிவாளின்னு அர்த்தம் இல்லை. இந்த சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் வளரும் அப்படிங்கிறதுக்காக கல்வி நிலையங்களை உள்ள கொண்டு போகணும், டீப்பா கொண்டு போகணும். அங்க நிறைய நவோதயா பள்ளிகள் வரணும். இப்படி நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ திரும்ப இதை கொண்டு போய் தேஜஸ்வி யாதவிடம் கொடுக்குங்கிற நிலைமை பீகார்ல ஆண்டவன் புண்ணியத்துல இல்லை. ஆனால் வாக்கு சதவீதத்தில் பிஜேபிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. 2010, 15, 20, இப்போ 25க்கு வரும்போது தேஜஸ்விக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆர்ஜேடிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் சீட்டு 91 சீட்ல இருந்து 74க்கு வந்திருக்கு பிஜேபி. கிட்டத்தட்ட 30 இருந்து கிட்டத்தட்ட 55, 60க்கு வந்திருக்கு ஆர்ஜேடி. ஸோ சீட் அதிகமாக இருக்கு, வாக்கு அதே நிலைமையில் இருக்கு. இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக அதை ஃபேஸ் பண்றாங்க. காங்கிரஸ் நிற்கின்ற இடத்தில் பிஜேபி சுலபமாக வெற்றி பெற்றோம். அப்ப தேஜஸ்வி எப்படி காங்கிரஸுக்கு சீட்டு கொடுப்பாரு? இங்க தமிழ்நாட்டில் சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு 63 கொடுத்தது ரொம்ப தப்பு, 40க்கு மேல உங்களுக்கு கொடுத்துருக்க கூடாதுன்னு கருணாநிதி ஐயா சொன்னாரு, மற்றவங்க சொன்னாங்க இல்லையா. அந்த நிலைமை தான் இன்னைக்கு அங்க இருக்கு.
அப்போ நீங்கள் ராகுல் காந்தி ஐயா ஃபோன் பண்ணி லல்லு பிரசாத்துக்கு பேசுறதுனாலையோ ஏதோ மானம் போகாத மாதிரி கொஞ்சம் சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுனாலையோ பயன் இல்லை. தேஜஸ்வி வந்து பிஜேபியை தோற்கடிக்கணும்னு சொன்னால் அவர் நிறைய இடத்துல போட்டி போடணும். அவர் நிறைய இடத்துல போட்டி போடலைனால அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாக்கெட்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து உள்ள வரணும். இதான் அவங்களுக்கான பிரச்சனை. பிஜேபிக்கான பிரச்சனை என்னன்னா, என்டிஏல பிஜேபி நிதிஷ் போன முறை அதிகம் தோத்தார். அவர் தோத்த இடங்களில் பிஜேபி எடுத்துக்கணும். பிஜேபி ஜெயிச்ச இடங்கள்ல நிதிஷ்க்கு கொடுக்கணும். சம அளவில் இருக்கணும். மரியாதை காக்கப்பட வேண்டும். ஒரு முதலமைச்சர் வந்து தேவேகவுடா மாதிரி 20 சீட்ல இருந்தவர் 543 போய் ஆளக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னா இந்த ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். இது எல்லாம் நடந்திருக்கான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு இந்த ரெண்டும் நடந்திருக்கு. காங்கிரஸ் 55-61 கொண்டு வருவேன், இதுக்கு மேல என்னால முடியாது, உன்னை சுமைன்னு நான் சொல்லல, உன்னை எதுவும்னே நான் சொல்ல முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் போறாங்க. இந்த ஓட் ஷோரி அப்படிங்கறத பத்தி ஒரு அதிகமா பேசினார், அது எடுபடல. ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியும், பேலட் பாக்ஸை தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க வாக்கெல்லாம் பண்ணும்போது இப்ப காஷ்மீர்ல எப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததோ அதையெல்லாம் பீகார்ல வந்து நடந்து கொண்டு தான் இருந்தது. ஸோ இதையெல்லாம் தாண்டி அந்த ஊர் நல்லா வரணும், வேற வழியே கிடையாது. அது நல்லா வரல அப்படின்னா மிகப்பெரிய பாப்புலேஷன், 7.5 கோடி மக்கள். உடனே இவங்க விமர்சனம் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 10,000 கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. நாங்க 1000 ரூபாய் கொடுத்ததுக்கே விமர்சிச்சாங்க. பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க 1000 மாசம் கொடுக்குறீங்க. 2.5 லட்சத்துக்கு கம்மியா இருக்கக்கூடிய, வருட வருமானம் கம்மியா இருக்கிற குடும்பத்துக்கு மட்டும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 1,15 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்குறீங்க. இது அநியாயம். ஆனால் மத்திய பிரதேஷ்லயோ மகாராஷ்டிராலயோ மற்ற இடங்கள்லயோ பிஜேபி பெண்களுக்கு பணம் கொடுக்குதுன்னா 2.5 லட்சத்துக்கு கம்மியா வருமானம் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கிறது, அதுவும் மாதம். ஆனா இந்த 10,000 வாழ்நாள்ல ஒரு முறை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 10,000 கொடுத்துட்டனா இதுல இருந்து நீ மேல வா, அடுத்ததை கேளு 2 லட்சம் வரைக்கும் கேளு அப்படிங்கிற அடிப்படையில் இது போகும். இது வந்து வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? 75 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க. 75 லட்சம்ங்கிறது 7.5 கோடிக்கு எத்தனை சதவிகிதம்? 1%. 1% பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட முடியுமா? எல்லா பெண்களுக்கும் தானே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பித்தவங்கள நியாயமா இருக்கிறவங்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி அது வாக்கு வாங்குவதற்காக கொடுத்தா மாதிரி ஆயிடும்? ஸோ இப்படியெல்லாம் பார்க்கணும் பீகாரை பொறுத்த வரைக்கும். பட் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு.